ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக 2 மந்த்லேயே எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஈஸியாக மானிட்டைசேஷன் வாங்க முடியும் அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக என்னென்னா, புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களோட எய்ம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும், நம்மளும் வந்து மாதம் வந்து இன்கம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட தான் டெய்லி வந்து வீடியோ போடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. நான் கூட அப்படி தான் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து நான் ஜெயிச்சிட்டேன். 3வது அட்டம்ப்டில் நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட கான்ஃபிடென்ட் லெவலில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. அது எப்படி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் உங்களோட சேனல் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் வீடியோஸ் போடுங்க. லாங் வீடியோஸ் போடுறது வந்து நிறைய இப்போ குக்கிங் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அதை வந்து எடிட் பண்ணி போடணும், அப்படி நிறைய வேலையெல்லாம் கூட இருக்கும். அப்போ என்னென்னா அது வந்து கஷ்டமான ஒர்க்காக கூட இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து இன்ஷாட்டோ இல்லை அது எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது ஈஸியானது, பேமெண்ட் பண்ணாமல் எப்படி ஈஸியான ஆப் இருக்குங்க பார்த்தீங்களா. இப்போலாம் நிறைய எடிட்டிங் ஆப்புங்க எல்லாமே வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அமௌண்ட் பே பண்ணாமல் எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கடைசியில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈஸியாக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து லாங் வீடியோ போடுங்க. லாங் வீடியோ போட முடியாத பட்சத்தில் எல்லாருமே ஓன் வாய்ஸில் போடுவாங்கல்ல, ஓன் வாய்ஸில் போடும்போது லைவ் போடுங்க. கண்டினியூஸாக லைவ் போடுங்க. டெய்லி ஒரு 2 டைமாவது லைவ் போடுங்க. ஆடியன்ஸை வந்து என்கேஜாக வச்சுக்கோங்க. ஒரு மார்னிங் லைவ் போடுங்க, அப்புறம் ஈவினிங் லைவ் போடுங்க. நைட்லலாம் அதிகமாக மோஸ்ட்லி நிறைய பேர் நைட்டில் லைவ் போடுறாங்க. நைட் லைவ் போடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் இப்போ வந்து நீங்கள் லைவ் போடுறீங்க அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் லைவ் போட்டு வேஸ்ட்டு. இப்போ ஒரு ஆள் 2 ஆள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் லைவ் போடுறீங்க அப்படின்னா யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிக்காதீங்க. ஒரு ஆள் 2 ஆள் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் போக 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 தான் வந்து ஆளுங்க வந்து அதிகமாக வருவாங்க. ஓகேங்களா. அதுக்காக ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு ஆளுங்க வரல, எனக்கு லைவ்ல வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி இது பண்ணிக்காதீங்க. கண்டினியூஸாக ரெகுலராக ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 9 o'clock லைவ் வர்றீங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock ரெகுலர் டைமாக வச்சுக்கோங்க. 1 hour மார்னிங், 1 hour. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வர்றீங்க அப்படின்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய பேச்சோ அண்ட் உங்களோட லைவ் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு என்கேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா. நீங்கள் வந்து மொத்தமாக லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர்லாம் போடுறாங்க, ஏதாவது ஒரு ஷேர் சாட்லேயோ இல்லை வேறு எதுல இருந்தோ வந்து எடுத்து அந்த பிக்சர் எடுத்து அப்படியே லைவ்ல வச்சுறாங்க. லைவ்ல வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிடுறாங்க. நைட் எல்லாமே அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சேஃப்டியான லைவ் இல்லைங்க. உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை ஆகாது, மானிட்டைசேஷன் கிடைக்காது. அது வந்து ஒரு சேஃபான லைவே இல்லைங்க. நீங்கள் வந்து முகம் காட்டி லைவ் பேசுங்க, அல்லது வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு வாய்ஸ் இருக்குல்ல, வாய்ஸ் மட்டுமே கொடுத்து கூட நீங்கள் லைவ் போடலாங்க. நைட் லைவ் இந்த மாதிரி சேஃப்டியான லைவாக போடுங்க. கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்கும். வீடியோ எடிட் பண்ண முடியாதவங்க ட்ரை பண்ணுங்க, லைவ் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்கும். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் எது லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்ஷாட் ஆப் வந்து பெஸ்ட் ஆப்புங்க. அதில் அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு தேவையில்லைங்க. நம்ம வந்து நார்மலாகவே லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கொடுக்கறது அண்டு இடையில கட் பண்ணுறது, கிளிப் ஆட் பண்ணுறது இதெல்லாமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக ஒர்த்தாக இருக்குங்க. அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. வாட்டர் மார்க்கும் அதில் வந்து விழுகாது. வாட்டர் மார்க் இல்லாத மாதிரி அந்த இன்ஷாட் அப்படின்ற மாதிரி மார்க்கை வந்து நம்ம எடுக்கவும் செஞ்சிடலாம் ஈஸியாக. எந்த ஒரு அடையாளமும் இல்லாத மாதிரி அந்த ஆப்பில் வந்து நீங்களே வீடியோ இது கிரியேட் பண்ணி எடிட் பண்ண மாதிரி இருக்குங்க.
பெஸ்ட் ஆப்புங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.